அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பாவை பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சண்டை வந்துனே இருக்கணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கணும். அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார். ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்ல உட்கார அப்பா போராடிட்டே இருப்பான். அப்போ பையனுக்கு வந்து சண்டை வந்துனே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டுன்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது வேறு, இந்த கேரக்டரில் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் நிற்கிறதுலேருந்து, அம்மாவை ஸ்கூல் பைக்கில் கூட்டு வர்றதுலேருந்து, போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற சட்டை மாற்றுறதுலேருந்து, சோப்பை வாங்கிறதுலேருந்து, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா. அப்புறம் நான் கேட்டேன், இப்போ தான் வந்து சூரியர் ஊஸ் சூரியன் கிரேட் கிரேட் மேன் கிரேட். நீங்கள் ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து அங்கே நடிகனாக இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு.